அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு வந்து எந்த ராசிக்காரங்க செட் ஆவாங்க, யார் நண்பர்களாக வருவாங்க, யார் எதிரியாக வருவாங்க, துரோகியாக வருவாங்க, உங்களுக்கு முதுகில் குத்தக்கூடிய துரோகி யார், எந்த ராசிக்காரங்க வருவாங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிதுனம் காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி. இப்போ இந்த 3ஆம் ராசி மிதுன ராசிங்கிறனால காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, இதெல்லாமே இந்த 3ஆம் இடமாக தான் வரும் உங்களுக்கு. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், நல்ல ஒரு குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா புத்திசாலி, பயங்கர புத்திசாலியான ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி ஒன்று. ஏன்னா புதனுடைய வீடு, அறிவுக்குண்டான கிரகம் புதன், புத்திக்குண்டான கிரகமே புதன் தான். பயங்கர டேலண்டான பர்சனாக இருப்பாங்க. எல்லா மிதுனராசிக்காரங்க பாருங்கள் புத்திசாலியாக தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் படிச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் படிக்காமல் இருப்பாங்க. அதாவது ஜாதகத்தில் அந்த அமைப்பு பொறுத்து இருக்கும். அவங்க படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி புத்திசாலியாக தான் இருப்பாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, நிறைய மிதுனராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா புதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்குண்டான கிரகம், டெக்னிக்கலுக்குண்டான கிரகமே புதன் தான். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசி அதிபதி புதனாக வரனால நீங்கள் வந்து நிறைய பேர்த்து கூட பழகுவீங்க. அடுத்தவங்ககிட்ட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பழகக்கூடிய ராசியில் மிதுன ராசி ஒன்று. நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா மிதுன ராசிக்காரங்க தனித்து எப்போவுமே செயல்பட மாட்டாங்க, கூட யாரோ இருக்கணும்னு நினைப்பாங்க. தன்னை ஒரு சில பேர்லாம் பாருங்கள் அடுத்தவங்ககிட்ட அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்க அடுத்தவங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. எப்போவுமே தன்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு, நண்பர்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, இந்த மாதிரி குணமும் ஒரு நல்ல குணமும் அவங்ககிட்ட இருக்குது. படிக்காத மேதைன்னு சொல்லலாம். ஏன்னா புதனோட வீடுங்கிறதுனால மிதுன ராசிக்காரங்க படிக்காத மேதையாக கூட இருப்பாங்க. படிக்கலைன்னா கூட ஒரு சில பேர் பாருங்கள் நல்லா வியாபாரம் பண்ணி சொந்த தொழில் பண்ணி கொடி கட்டி பறந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மிதுன ராசி, உங்கள் ராசிக்கு எந்த ராசி செட் ஆகும், எந்த ராசி ஆகும், எந்த ராசி ஆகாது, எந்த ராசி உங்களுக்கு பகையாக வருவாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? புதன், உங்கள் ராசி அதிபதி புதன், மிதுன ராசி அதிபதி புதன். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எந்த ராசி வந்து நல்ல ஒரு நட்பு ராசியாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க நண்பர்களாக வருவாங்க. உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க நல்ல நண்பர்களாக வருவாங்க. உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்க ஒரு நல்ல நண்பர்களாக உங்களுக்கு அமைவாங்க. துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு நல்ல நண்பர்களாக வருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகர கும்பராசிக்காரங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்களாக உங்களுக்கு அமைஞ்சிருவாங்க. இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு சுற்றி இருக்கவங்கள பாருங்கள், மெயினாக பாருங்கள். உங்களுக்கு ஒன்றா மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த ராசிக்காரங்களாக தாங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஆகாத ராசின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போவுமே ஒருத்தர் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க, எங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க சார், இவங்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்கல, இவங்கனால ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இரிட்டேட்டிங்காக வருது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பாருங்கள் அவங்க விருச்சிக ராசிக்காரங்களாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆகாத ஒரு ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான். விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்தாலே மிதுன ராசிக்காரங்க சுத்தமாக ஆகவே ஆகாது. நீங்கள் பாருங்கள், எவ்வளோதான் அவங்ககிட்ட பழகி பாருங்கள், எவ்வளோதான் அவங்ககிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பாருங்கள், ஒரு சில காலகட்டங்களில் பிரிவினை வந்துடும், பிரச்சனை வரும், கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு சில பேர் வந்து மிதுன ராசியாக இருந்து மிதுன லக்னமாக இருப்பாங்க, ராசி லக்னம் ஒன்றா இருக்கும். ஒரு சில பேர் பாருங்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருப்பாங்க, அவங்களுக்கு 100% செட் ஆகாது. அவங்களுக்கு 99 கூட சொல்ல முடியாது, 100% செட் ஆகாது அவங்களுக்கு. அப்போ மிதுனத்துக்கு விருச்சகம் செட் ஆகாது. அது லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, இவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு முதுகில் குத்துறவங்க, மறைஞ்சிருந்து தாக்குறது, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களே அவங்களா தான் இருப்பாங்க. பிரச்சனை சந்திக்கிறதே உங்களுக்கு அவங்களாலேயே தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி கூட உங்களுக்கு மேஷம் கூட பரவாயில்ல, மேஷராசி கூட செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால கூட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அந்த விருச்சகத்துக்கு இந்த 6, 8 சஷ்டாசகமாக வரனால அந்த புதனுடைய ராசி மிதுனத்துக்கும் செவ்வாயோடைய ராசி விருச்சகத்துக்கும் சுத்தமாக ஆகாது. உங்களுக்கு முதுகில் குத்துறவங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களே அவங்களா தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் உதவி செய்வீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பாருங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை சிம்மராசிக்காரங்களே உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்கிறவங்க யார்?
இப்போ உங்களுக்குன்னு ஒரு சில அமைப்பு இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு சில பேர் உதவி பண்ணுவாங்கள்ல, வாண்டடாக வந்து உதவி செய்கிறவங்க, இல்லை நீங்கள் யார்கிட்டயே போய் கேட்டு உதவி கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து நின்று ஃபஸ்ட்டு வந்து நின்று உதவி செய்கிற ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அது 9ஆம் ராசியாக வரும். அப்போ கும்பராசிக்காரங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த ராசி தான் மெயின், சரிங்களா? சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, மகர ராசி, கும்பராசி, இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். அப்போது நீங்கள் இந்த ராசிக்காரங்க கூட கரெக்டாக பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களால தேவையில்லாத பிரச்சனைகளாக வராது. சண்டை சச்சரவு இருந்தால் கூட மறுபடியும் ஒன்று சேர்ற மாதிரி தான் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. வாக்குவாதங்களோ விதண்டவாதமோ இதெல்லாம் வரவே வராது. விருச்சிக ராசிக்காரங்க கூட நீங்கள் மிதுன ராசிக்காரங்க மிக 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 ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம், சரிங்களா? ஏன்னா செவ்வாயோட வீட்டுக்கும் இது புதனோட வீட்டுக்கும் ஆகவே ஆகாது. ஜென்ம விரோதி, ஜென்ம பகை. செவ்வாய்க்கு பகையே புதன் தான், புதனுக்கு பகையே செவ்வாய் தான். அது 6வது ராசியாக வரனால சஷ்டாஷ்டக அமைப்புன்னு சொல்லுவாங்க. 6, 8 வந்துட்டாலே பிரச்சனை தாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சாலும், என்ன தான் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணாலும், பணம் கொடுத்து உதவி செஞ்சாலும், என்ன தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலுமே அவங்க உங்களுக்கு முதுகில் குத்துற மாதிரி தான் வரும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தங்கத்தட்டிலே சோறு போட்டால் எட்டி வதைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ராசி தான் உங்களுக்கு. அப்போ விருச்சிகத்துக்கூட எல்லா மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், சரிங்களா? இப்போ மேரேஜ் மேட்சிங்கெல்லாம் பார்த்து பண்ணும்போது மிதுனத்துக்கும் பாருங்கள் விருச்சிகத்துக்கு செட் ஆகான்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல சொல்கிறதே அதுதான், விருச்சிக ராசிக்காரங்களை எடுக்காதீங்க, விருச்சிக ராசிக்காரங்களை அவாய்ட் பண்ணிடுங்க தான் சொல்லுவாங்க மெயினாக. இப்போ மற்ற ராசிக்காரங்களும் உங்களுக்கு ஓரளவு செட் ஆகிடும். நான் சொன்ன அந்த 5 ராசி 6 ராசி சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க கூட ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கும். இப்போ மிதுனத்துக்கு மிதுனமே செட் ஆகும், சிம்ம ராசிக்காரங்க செட் ஆகும், கன்னி செட் ஆகிரும், துலாம் செட் ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகரம், கும்பராசிக்காரங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ராசியாக தான் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, நீங்கள் என்ன ராசின்னு தெரிஞ்சிருச்சு, மிதுனம் தெரிஞ்சிருச்சு. ஒரு சில பேர் மிதுன ராசி மிதுன லக்னமாக இருப்பாங்க. உங்கள் ஜாதகத்துக்கு லக்னாதிபதி புதன் அல்லது ராசி அதிபதி புதன் எந்த அமைப்பில் இருக்காங்க, புதன் நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா, உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது. ஏன்னா 6ஆம் இடங்கிறது எதிரி குறிக்கிற இடம். 6ஆம் அதிபதி வலுத்து இருந்துட்டாருன்னா, ஜாதகத்தில் வலுத்துட்டு இருந்தாரு, நம்மளை விட எதிரி வலுத்துருவாருன்னு அர்த்தம். லக்னாதிபதி வீக் ஆகிட்டார்னா நம்ம ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தால் எதிரி தான் ஜெயிப்பாங்க. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து 6ஆம் அதிபதி வீக் ஆயிருந்துச்சுன்னா எதிரி டம்மி ஆகிட்டாருன்னு அர்த்தம். அப்போ அந்த 6ஆம் இடத்தை வச்சும் லக்னாதிபதி வச்சும் ராசி அதிபதி எல்லாம் வச்சு நம்ம சொல்ல முடியும் எப்பேற்பட்ட உங்களுக்கு எதிரி வருவாங்க, யார் வருவாங்க, ஆணா பெண்ணா, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்தா நம்ம டீப்பாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க, என்ன ஏது, உங்களுக்கு எதிரியாக வரக்கூடியவங்க யார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.